அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம கடந்த 2023 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2ஓட சைக்காலஜி பகுதியை பார்க்க போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பாருங்க, யாரால் கற்பிக்கப்பட வேண்டும் என்பது டேஷில் அடங்காது. எதில் அடங்காது அப்படின்னா வெகுமதிகள் மற்றும் தண்டனையின் பங்கு, ரோல் ஆஃப் ரிவார்ட்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட், அதுல அடங்காது. கீழ்கண்டவர்களில் ஆளுமையை 4, அதாவது அகமுகம், புறமுகம், நரம்பு நோய்த்தன்மை, உள தடுமாற்ற தன்மை என வகையாக 4 வகைப்படுத்தியவர் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐசங்க் தாங்க. அடுத்து பாருங்க, டேஷ் என்பது தூய தனிநிலை உளவியலின் பிரிவுகளில் ஒன்றாகும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ சைக்காலஜி, புவி உளவியல். உடல் வளர்ச்சி முறை மற்றும் அதை சார்ந்த அறிவானது ஆசிரியர்களுக்கு டேஷ் திட்டமிட உதவுகிறது. கலைத்திட்டம் மற்றும் கலைத்திட்ட இணை செயல்கள். அன்புள்ள நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா இருக்கணும்னா ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பார்த்தா இன்னும் தெளிவா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். கீழ்கண்ட எந்த மாறியானது தூண்டல் மாறி அல்லது உள்ளீடு மாறி என்றும் அழைக்கப்படுகிறது? எது பாத்தீங்கன்னா இண்டிபெண்ட்ங்க, சார்பில்லா மாறி. கவனக்குறைவு என்பது தொடர்பற்ற தூண்டலுக்கு கவனம் செலுத்துதல். கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா வெளியில ஏதோ ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டு இருக்கிறது கவனக்குறைவு. அது ஒரு தொடர்பற்ற தூண்டலுக்கு கவனம் செலுத்துறது. ஒரு மகிழ்ந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும் பொழுது மகிழ்ந்தை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது? எதுன்னு பாத்தீங்கன்னா பழமையாக்கல் நிறுத்தல். பழமையாக்கல் நிறுத்தல் கிளாசிக்கல் கண்டிஷன்ல டாக் என்ன பண்ணும்? மணி ஓசைய பெல் சவுண்ட் கேட்டோன்னா அதுக்கு என்ன பண்ணும்? சலைவா ப்ரொடியூஸ் ஆகும். இவர் என்ன பண்றாரு? ரெட் சிக்னல் பார்த்தோன்னே காரை ஸ்டாப் பண்றாரு. 2 ஒண்ணுதான். தனியார் நடத்தைகள் பல்வேறு உளவியல் நிலைகளை தாங்கி வரும் மற்றும் ஒரு குழுவை கையாளும் ஒருமித்த விசையானது குரூப் டைனமிக்ஸ், குழு இயக்கவியல். புதிதாக பிறந்த குழந்தையானது இந்த 3 அடிப்படை மன எழுச்சிகளை வெளிக்காட்டும் என வாட்சன் நம்பினார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிறந்த குழந்தைகிட்ட என்னென்ன மன எழுச்சிகள், எமோஷன்ஸ் இருக்கும்னா பயம் இருக்கும், அன்பு இருக்கு, கோபம் இருக்கும். இது 3 தாங்க அது. இதை வாட்சன் சொன்னாரு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ்காணும் ஏதேனும் ஒரு சூத்திரம் வளர்ச்சி அடையவே அளவிடுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா EA/CA × 100. கீழ்கண்டவற்றுள் ஒன்றை வளர்ப்பதன் மூலமாக மன எழுச்சி நுண்ணறிவை அறியலாம். எதை பாருங்க? அறிவுசார் மற்றும் எழுச்சிசார் திறன்கள். சமுதாய மேம்பாடு என்பதன் பொருள் சமுதாய உதவிகளால் முதிர்ச்சி அடைவதாகும் என கூறியவர் ஹர்லாக். டேஷ் என்பது மனநலவியலின் நோக்கம் அல்ல. என்னன்னு பாருங்க? ஒத்துப்போகும் இயல்பு, அகாமடேட்டிவ். நடைமுறை வாழ்க்கையில் டேஷ் வகை நுண்ணறிவு உளநோய் மருத்துவரிடம் மிகவும் காணப்படுகிறது. சைக்கட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட என்ன பண்றாங்க? அவங்க சொசைட்டி கூட மிங்கிலாய் நல்லா பேசுறாங்க. அதனாலதான் அவங்க அந்த டாக்டரா இருக்க முடியுது. அப்ப சமூக உறவுகள். டேஷ் என்பது தனிப்பட்ட மற்றும் ஒப்பீட்டளவில் நிலையான நடத்தை, எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை குறிக்கிறது. எதுனா பர்சனாலிட்டி. நல்லபடியா பிஹேவ் பண்றோம் இல்லையா, அதான். நுண்ணறிவு மற்றும் ஆக்கமுடைமைக்கான அடிப்படைகள் ஆவன. என்னென்ன? காக்னிட்டிவ் திங்கிங் அண்ட் டைவர்ஜென்ட் திங்கிங், குவிய சிந்தனை மற்றும் விரிவாக்க சிந்தனை. பயன்வழி கற்பனை இவ்வகையினை சார்ந்ததாகும். ஆக்க கற்பனை, ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன். உள்ளுணர்வு கோட்பாட்டை ஆதரித்த உளவியலாளர் யாரு? ஆல்ஃபிரட் அட்லர். அதாவது இன்சைட் சம்பந்தமானது. மறத்தல் வளைகோட்டில் மறத்தல் வீதமானது குறைந்து கொண்டே செல்கிறது. கல்வி உளவியல் என்பது உளவியலின் ஒரு பிரிவு. அது கற்றல் மற்றும் கற்பித்தலை கையாளுகிறது அப்படின்னு சொன்னவர் யாரு? சார்லஸ் ஸ்கின்னர். தலைமை பயிற்சியை டேஷ் தொடர்பு வலியுறுத்துகிறது. மனித தொடர்பு தாங்க வலியுறுத்துறது. ஹியூமன். சம வயது ஒத்த வயது பருவம் என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அடலசன்ஸ், குமரப்பருவம். ஆசிரியர்களின் மனநலத்தை மேலாண்மை செய்வது நேர்மறை மனப்பான்மை, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ஸ். கீழ்கண்ட குறைபாட்டால் குழந்தைகள் பொருட்களையும் அதன் அர்த்தங்களையும் வேறுபடுத்தி காண முடிவதில்லை. எனது உணர்வு மற்றும் கண்டுணர்வு, சென்சேஷன் அண்ட் பர்செப்ஷன். கணித பாடத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் பாடத்தில் பின்தங்கி இருப்பது என்பது எதிர்மறை மாற்றம், நெகட்டிவ் டிரான்ஸ்ஃபர். மாணவர்கள் போராட்டத்தின் பொழுது மாணவர்களால் தீயிடப்பட்ட கடையின் உரிமையாளர் ஒட்டுமொத்த மாணவர்களையும் எதிர்மறை எண்ணத்துடன் நினைப்பது அல்லது இருப்பது இதற்கு உதாரணம்.
என்னன்னு பாத்தீங்கன்னா அதிர்ச்சியான உணர்ச்சி ஆற்றலான அனுபவங்கள், ட்ராமா ஆஃப் ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ். பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று குமர பருவத்தின் வளர்ச்சிசார் செயல் அல்ல. அதாவது பருவத்துல வளர்ச்சியை நோக்கி ஒருத்தவங்க செய்ய மாட்டாங்கன்னு எதை செய்ய மாட்டாங்க? பொருளாதார சுதந்திரத்திலிருந்து விலகி இருக்க விரும்புதல். ஒரு மாணவன் கவனம் வகுப்பிலிருந்து மாறி வகுப்பறைக்கு வெளியே போவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. என்னது? ஊசலாடுதல், அதாவது அலைபடுதல், பிளக்சுவேஷன் என்று அழைக்கப்படுகிறது. நம் உடம்பை சமநிலையில் வைத்துக் கொள்ள தேவையானவை என்னென்னது? உடம்பு, மனது மற்றும் சமுதாய தேவைகள். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து படிங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.